இரண்டாம் அதிகாரம் முக்தியும் மறுமலர்ச்சியும். மாந்தர் முக்தி பெற வேண்டி மனுவாய் வந்தேன் தர வேண்டி, குருடன் பார்வை அடைந்திடவும் அடிமை விடுதலையாகிடவும், உலகோர் தண்டனை அடையாமல் மீட்பு என்னில் அடைந்திடவும், துன்பபாரம் சுமப்போரின் துயரம் நீக்கிட நானும் வந்தேன். நம்பி என்னிடம் வருபவரை தள்ளி துயரம் அளிப்பதில்லை. துயரப்பட்ட மாந்தர் பலர் தொடர்ந்து ஐயனை தேடி வர, அவர் துயர் நீக்கி ஆறுதலாய் அவர்க்கு உரைத்தான் ஆண்டவனும், நலமாய் உலகில் இருப்பவனும் நாடுவதில்லை வைத்தியனை, சுயநீதி தன்னில் உடையவனும் தேடுவதில்லை இறைவனையே. அழைத்தேன் துயருறும் மாந்தரையே, அவர் அறிவார் என் அன்பினையே. பாவி என்று தள்ளி வைத்த மனிதன் தன்னையே தேடிச் சென்ற, இறைவன் செயலை அறியாமல் கூறி நின்றார் குறை அங்கு பலர். அவரின் மனதின் கடினமதை அறிந்தே ஐயனும் கூறினானே, தேடி வந்தேன் நான் மீட்டிடவே பாவியென புறம் தள்ளினோரை, அத்தகையோர் நித்தம் அழிந்திடாமல் அவரை காக்க நானும் வந்தேன். மனம் திருந்தும் மாந்தர் கண்டு விண்ணுலகோரும் மகிழ்ந்திடுவார். நோய்பட்டு நொந்து கிடந்தோனை நம்பிக்கையோடு தூக்கி வர, மன்னித்தேன் நான் உன் பாவமதை, மைந்தனே எழுந்து நடந்திடுவாய் என்றே கூறி இறைமகனும் இனிதாய் அவனை குணமாக்க, துள்ளி குதித்து துதித்தெழுந்து துடியாய் நடந்து சென்றானவன். பாவ வாழ்வில் பல நாட்கள் பழகி வாழ்ந்த பெண்ணொருத்தி, தூர நின்று மருகிதனில் துயரப்பட்டு புலம்பி நின்றாள். போக்கிடமற்ற உன்னாக்கினையை போக்கினேன் பெண்ணே நானும் இன்று, பாவம் இனிமேலும் செய்யாமல் பாங்குடன் வாழ்ந்திடு என்றுரைத்தான். குஷ்ட வியாதியால் துயரமுற்று கூனி குறுகி வந்து நின்று, சித்தம் உனக்கு உண்டென்றால் சாமி சுத்தம் ஆக்கு என என்றான். அவனின் துயரம் அறிந்தவனும் மனதும் உருகி அவன் மீது தொட்டு அவனின் துயர் நீக்கி சுத்தம் ஆக்கி சுகமளித்தான். இறுதி நாளில் தன்னுடனே இணைந்து தருவினில் தொங்குண்ட கள்வன் கதறி கண்ணீருடன் கருணை காட்ட வேண்டிடவும், இன்றே நீயும் என்னுடன்
என்று கூறி அவன் துன்பம் நீக்கி நல்ல வரமளித்தான். என்னையும் கூட சீடனாக ஏற்று எனக்கும் உய்வளித்தான். நிந்தனை பலமுறை நான் செய்தேன், நித்தமும் அவனை ஏசி நின்றேன். ஆயினும் அருளின் கண் திறந்து ஆட்கொண்டேன் பிழை மன்னித்து. பாவி என்னையும் மீட்டெடுத்து பாங்காய் முக்தி அளிக்க வந்தான். பாரின் பாவம் தான் சுமந்து பலரை மீட்க முக்தேசன் வந்தான், முக்தேசன் வந்தான். ராகமோ தாளமோ நான் அறியேன், பாடலோ பண்ணுமோ கேட்டறியேன். ராகமோ தாளமோ நான் அறியேன், இங்கு பாடலோ பண்ணுமோ கேட்டறியேன். நெஞ்சத்து உணர்வெல்லாம் எழுத்தாக்கி என் நேசனின் பாதத்தில் படைப்பதன்றி யாப்பின்கீழக்கணம் நான் அறியேன். இங்கு எதுகையோ மோனையோ இணைக்கறியேன். ஆவியில் நான் கொண்ட அனுபவத்தை எந்த ஐயனின் பாதத்தில் படைப்பதன்றி பண்டிதன் அல்ல புலவன் அல்ல, இங்கு பார்மெச்சும் ஞானியோ நானும் அல்ல. பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்த பரன் முக்தேசனின் பக்த நன்றி. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, இங்கு ஐயனின் புகழ் பாடல் ஆனந்தமே. நாதன் பாதத்தில் தாழ வீழ்ந்து நாளும் பணிவதே என்றும் ஆனந்தமே. ஆனந்தமே என்றும் ஆனந்தமே, ஆனந்தமே என்றும் ஆனந்தமே, ஆனந்தமே என்றும் ஆனந்தமே. இத்துடன் முக்தியும் மறுமலர்ச்சியும் என்ற 2ஆம் அதிகாரம் நிறைவுற்றது.